மண்டல பூஜையை முன்னிட்டு சபரிமலையில் குவிந்த பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்த ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். சந்திரசேகர், சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலைக்கு தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா என இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து செல்கின்றனர். இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலையில் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். கங்கை நதிக்கு இணையாக போற்றப்படும் புனித நதியாம் பம்பையில் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடினர். பின்னர் இருமுடியை தலையில் சுமந்தபடி பக்தர்கள் முழுமுதற் கடவுளான கன்னிமூல கணபதியை வணங்கி நீலிமலை, அப்பாச்சிமேடு, சரங்குத்தி வழியே மலையேறி சன்னிதானம் வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மிகவும் புனிதம் வாய்ந்த 18 படிகள் ஏறி ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயப்பனை தரிசித்தனர். இதனால் சபரிமலை முழுவதும் சாமியே சரணம் ஐயப்பா என்ற பக்தர்களின் கோஷம் ஒலித்தது. இன்று சபரிமலைக்கு வந்த பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்தில் மலையேறி தர்மசாஸ்திர ஐயப்பனை தரிசித்து செல்வதை காண முடிகிறது. கடந்த சில நாட்களாக சபரிமலையில் கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் திரண்டதால் சுமார் 16 மணி நேரம் 20 மணி நேரம் வரை காத்திருந்த ஐயப்பனை தரிசனம் செய்த நிலையில் இன்று 3 மணி நேரத்தில் ஐயப்பனை தரிசனம் செய்தது தங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தருவதாக ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி.